ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் விதைகள் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி விதை போடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் செடி பீன்ஸு, செடி அவரை, செடி முருங்கை இந்த 3 விதையும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி செடி இருக்குது, அதுவும் நட்டு வைக்கலாம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செடி பீன்ஸ் போடுறேன். நான் இது கொஞ்சம் பெரிய பேக்காக இருக்கிறதுனால 2 செடி வைக்கிறேன் ஒரு தொட்டியில். மண்கலவை நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைட்டாக இல்லாமல், கல் எதுவும் இல்லாமல் எடுத்துட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இது 2 செடியாக வைக்கிறேன் இந்த தொட்டியில். இதில் ஒரு முருங்கை செடி வைக்கிறேன். இப்போ 2 தொட்டியில் அவரை செடி வைக்கிறேன். நான் 2 செடியை தான் வைக்கிறேன். ஒன்று வரும், ஒன்று வராமல் போகாதனால 2 வைக்கிறேன். ரொம்ப ஆழம்லாம் தேவையில்லை, லைட்டாக குழி பறிச்சுட்டு வச்சுடுங்க. இப்போ கொஞ்சம் தக்காளி நாற்று போட்டு வச்சுருந்தேன், அந்த செடியெல்லாம் இப்போ நட்டு வைக்கலாம். லைட்டாக குழி பறிச்சுட்டு இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஒரு செடியாக தான் வைக்கிறேன், இது சின்ன தொட்டியாக இருக்குது. லைட்டாக பள்ளம் பதிச்சுட்டு நேராக சென்டரில் வச்சு வைங்க, அப்போ தான் நல்லா வரும். சைடில் வச்சுட்டா நல்லா இருக்காது. சென்டரில் இருந்தால் தான் நம்ம அதை ஹைட்டாக போகிறதுக்கு குச்சியெல்லாம் நட்டு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். விதைகள் போட்ட உடனே நல்லா மண் நனைகிற அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நிறைய தெளித்து விடுங்க. ஸ்ப்ரேயர் இருந்தால் நல்லா இருக்கும். எங்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லை, அதனால் கையில் தெளித்து விடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.